வணக்கம். என் பேர் ஓம்குமார். ஓம்னு கூப்பிடலாம். இன்னைக்கு பதஞ்சலி மாமுனிவரை பத்தி பார்க்க போறோம். அதாவது பதஞ்சலி மாமுனிவர் எழுதிய யோக சூத்திரம், அதை பத்தி பார்க்கலாம். அதுல 8 படின்னு இருக்கு. 8 படினா யாமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. இந்த 8 அங்கத்தை ஷார்ட்டா சொல்லணும்னா, யாமான்றது சோசியலைசேஷன் பிராக்டிஸ், சமூகத்துல எப்படி இருக்கணும்ன்றத கற்பிக்கிறது. இதை பத்தின வீடியோ தனியா நான் அனுப்புறேன். இப்போ இந்த 8 படியோடைய ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். நியமானா நம்ம உள்ளார நம்ம பர்சனலைசேஷன் பிராக்டிஸ், ஆசனா பிசிக்கல் பிராக்டிஸ், பிராணாயாமான பிரீத்திங் பிராக்டிஸ், பிரத்யஹாரா மென்டல் பிராக்டிஸ், தாரணா அப்சார்ப்ஷன் பிராக்டிஸ். அப்சார்ப்ஷன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா, உயிர்த்தன்மை, நம்ம மனிதர்கள், பல உயிர்கள், இயற்கையான தன்மையை அதை அப்சர்வ் பண்றது, அதை பத்தின ஒரு பரந்த மனப்பாங்கு வர்றது. தியானானா டெடிகேஷன் பிராக்டிஸ், அர்ப்பணிப்போட நம்ம இந்த படைப்பை எடுத்துக்கிறது. என்லைட்டன்மென்ட் பிராக்டிஸ், சமாதி 8வது. அது இதே நிலையோட கான்டாக்ட் கிடைக்கிற அளவுக்கு ஒரு தன்மையில வளர்றது. இது மாயமந்திரம் கிடையாது. வளர்றதுன்னா அந்த 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 பக்குவத்துக்கு நம்மளை தயார்படுத்துகிறது. எதுலையுமே நிறைஞ்சிருக்கிற உண்மை பொருளையும் இறைவனையும் பார்க்கறதுன்னு கூட சொல்லலாம். அப்படி பார்த்துட்டாலே அது கான்டாக்ட் வராம தான். கான்டாக்ட் அதை தான் சொன்னேன். இப்போ பதஞ்சலியோடைய பாதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்ட்ஸ், 4 பாட்டா பிரிக்கிறார். சமாதி பாதா, சாதனா பாதா, விபூதி பாதா, கைவல்ய பாதா. சமாதி பார்ட், சாதனா பார்ட், விபூதி பார்ட், கைவல்ய பார்ட்டும் புரிஞ்சுக்கலாம். அது போறதுக்கு முன்னாடி பதஞ்சலி மாமுனிவருடைய ஒரு பாடல், சமஸ்கிருத பாடல், சோஸ்திரத்தை சொல்லிட்டு போலாம். சும்மா பழமைக்கும் ஒரு மரியாதை, புதுமைக்கும் ஒரு வரவேற்பு அப்படின்னு வச்சுக்கலாமே. யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சா மலம் சரீரஸ்ய த்வைத்யகேன யோபாஹரோதம் பிரவரம் முனீனா பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம்னா, அதாவது அப்படியே எக்ஸாக்டா நான் பிரிக்காம ஒரு பொருளா சொல்லிடுறேன். பதஞ்சலி மாமுனிவருக்கு உயிர்பூர்வமான, உணர்வுபூர்வமான அஞ்சலி. அவர் வாழ்க்கையை நம்மளுக்கு இன்சைட்டை சொல்லி கொடுத்துருக்காரு. இம்பியூரிட்டிஸ்ல இருந்து பியூரிட்டிக்கு போறத சொல்லி கொடுத்துருக்காரு. மைண்டு, நம்ம ஸ்பீச்சு, இது இருக்கிற விஷயம், இதை அவேர் பண்ணியிருக்காரு. நம்ம மைண்டை பத்தி, ஸ்பீச்சை பத்தி, உடம்பை பத்தி அவேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாடி மைண்ட வச்சு நம்மளுக்கு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. யோகா ஆஸ்பெக்ட்ல அந்த மாதிரி பண்ணவருக்கு நான் நன்றி செலுத்துற விதமா இந்த பாடல் சோஸ்திரம் இது. இவர் பாத்தீங்கன்னா, இவருடைய ஹிஸ்டரி, பதஞ்சலிஸ் ஹிஸ்டரி 3rd and 4th centuries BCE இருக்கிறதா சொல்றாங்க. இவர் இது பத்ம புராணால சொல்லப்படுது. மகரிஷி பதஞ்சலி அப்பியரானதா. இப்போ புராண காண்டத்துல ஒரு சின்ன கில்மறை இருக்கு, ஆனா அது தப்பு தான், அவர் எதிர்க்கூடாது. இப்போ பதஞ்சலி முனிவர் பத்ம புராணத்தை உண்மை இல்லைன்னா, அப்ப அந்த டெக்ஸ்ட் நம்ம கிட்ட கிடைச்ச டெக்ஸ்ட் எல்லாம் இதுல இருந்தது.
யாரு கொடுக்குறாங்க, அந்தந்த பேரை வச்சு புனை பேர் வச்சா எழுதுறாங்க நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் ஏன் புராணத்தை நம்ம எதிர்க்கிறோம், ஆனா நம்ம டெக்ஸ்ட்ல நல்லது. இன்னைக்கு யோகாவுக்கு பேஸ்மெண்டா இருக்கிறது பதஞ்சலி மாமுனிவருடைய யோக சூத்ரா. ஆனா நம்ம அதை எடுத்துக்கிறோம், புராணத்தை மதிக்கிறது கிடையாது. புராணம் உண்மை இல்லைதான், தத்ரூபமான உண்மை இல்லை, அவ்வளவுதான். அது ஒரு நம்ம உணர்வு தான் உயிருடைய, நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம உயிரா இருக்கிறது நம்ம உணர்வு தான் இருக்கும். இந்த பலி, வேதனைகள், ஏக்கம், ஆசை, பாண்ட், நண்பா, நட்புல சொல்ற நட்பு, காதல், இந்த மாதிரி அது வந்து உயிர் வந்து உணர்வா தான் இருக்கும். அப்படி அந்த உணர்வுக்கு ஒரு பூரணமா இருக்கிறது இந்த புராணங்கள். புராணம் நல்லா இருக்குல்ல. சரி, அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம புராணங்களை உண்மை இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். பட் அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை நம்ம இழந்துடக்கூடாது. இழக்கிறதுக்காக அது கொடுக்கப்படலை. இதுக்கப்புறம் பதஞ்சலியோடைய அந்த 4 பார்ட் சொன்னேன். சமாதி, விபூதி, கைவல்யா, சாதனா, அதெல்லாம் சொன்னேன். அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயத்தை பத்தி பார்த்துக்கலாம். இந்த 4 விஷயமும் அந்தகரணம்ன்ற தலைப்புல வருது. அந்தகரணம்னா உள்மனம்னு சொல்லலாம். ஆனா அது ஆக்சுவலா உட்கருவி. அந்தகரணம்னா உட்கருவி. அந்தர்னா உள்நோக்கிய, கரணம்னா கருவி, உட்கருவி. இதுல 4 வகை பிரிக்கிறார். 4 வகை பிரிவுல இருக்கு. ஒண்ணு மனம், இன்னொன்னு புத்தி, இன்னொன்னு அகங்காரம், இன்னொன்னு சித்தம். இந்த மனம் என்ன பண்ணோம்னா என்ன அலைகளை உருவாக்குவது. என்ன அலைகள்லாம் இப்படியெல்லாம் கேட்காதீங்க, நீங்க அலைக்கழிக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நீங்க சும்மா 5 நிமிஷம் உட்காந்து பாருங்க, அந்த எண்ண அலைகள் என்ன தெரியும், அப்படியே அது மாட்டீங்க, இது போவோம் அது போவோம், உணர்ச்சி பூர்வமாக சிரிக்க வைக்கும், அதுக்கப்புறம் வாழ்க்கைய தத்துவங்களை விளக்கும், அதுக்கப்புறம் உங்களை அறியாமையில தள்ளி விட்டுரும். இதெல்லாம் பண்றதுதான் அந்த எண்ண அலைகள். நல்லதே செய்யும், கெட்டதும் செய்யும். மனம். புத்தி, 2வது புத்தி, 3வது அகங்காரம், 4வது சித்தம். 2வது புத்தி என்னன்னா நல்லது கெட்டதை பிரிச்சு கொடுக்கும். சேஃப் ஜோன்ல இருக்கிறது நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும். காஷியஸா இருக்கலாம், கரெக்டா பிரித்து வழங்கும் நல்லது கெட்டது. மனன்றது எல்லாத்தையும் இது பண்றது. நம்ம கவனிக்காத போது கூட நம்ம ஏதாவது ஆசையில இருப்போம், அது ஓடிட்டு இருக்கோம். கவனம் செலுத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சுதான் அது இதாயிடும். அகங்காரம், நான் இருக்கேன், என்னது, பொருள் எல்லாம் உங்களுதுதான், நீங்க இருக்கிறது உங்களுதுதான். பட் இங்க இந்த படைப்புல நான் ஒரு பிரிவினை உங்களது வந்து கிடையாது. படைப்பு இறைவன்ன்ற கருத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த நான்ன்றதுல அர்த்தமே இல்லாதது. எல்லாம் வெறும் ஒரு ஒளியில இருந்து வெளிப்புற சுடர்ல ஒரு கதிர் தான் நீங்க. அது ஒரு சூரியன் வச்சுக்கோங்க, சூரியனை விட பெரிய சக்தி பகவான் இறைவன். அப்போ எவ்வளவு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயங்களுக்காக நான் என்னது என் சுய உணர்வை நான் இழக்க மாட்டேன், நான் இப்படி அப்படி ஈகோ, முக்கியமா ஈகோ, அகங்காரத்துக்கு. சித்தம், 4வது சித்தம். இது வந்து கடந்த கால நினைவுகள், பதிவுகள், ஆழமான விழிப்புணர்வை சேமிச்சு வைக்கிற ஒரு கிடங்கு. சித்தம், இந்த சித்தத்துக்கு வேற நல்ல வார்த்தை கிடைக்குமான்னா, இப்போ உங்களுடைய சித்தம் அப்படின்றது புரியுதுங்களா? உங்களோட சித்தம்ன்றது மைண்டு புரிகிற வார்த்தை. அது வேறு இல்ல, ஆன்மா வேறு இல்ல, இறைவன் வேறு இல்லைன்னு நான் பல தடவை சொல்லி வந்திருக்கேன் வீடியோஸ்ல. இப்ப அதையே திருப்பி சொல்றேன் பாருங்க. இந்த சித்தம் அப்படின்றது நம்மளுடைய ஹோல் கான்டாக்ட் இருக்கிற இடம் சித்தம்.
அந்த சித்தத்துக்கு மிஞ்சினா எல்லாருடைய சித்தம் கனெக்டட் தானே. எப்படி கனெக்டட் எல்லாமே முடியும்? நம்ம இங்க ஒருத்தரை பாக்குறோம், அவரை பாக்குறோன்றது நம்மளுக்கு பதியுது, அவங்க நம்மளை பாக்குறாங்க, நம்மளை பாக்குறாங்க அவங்களுக்கு பதியுது, ரெண்டு பேருக்கும் தொடர்பு ஏற்படுது, ரெண்டு பேருக்கும் ஒரு இணக்கம் இருக்கு. அதே மாதிரி எத்தனை பேர் வேணாலும் எத்தனை இடத்துல வேணாலும் சுத்தி பார்க்கலாம், அத்தனை பேருடைய பதிவுகள் நம்மளுக்கு ஏற்படுது, அவங்களுக்கும் அதே மாதிரி ஏற்படுது. இந்த ஐக்கிய நிலை இது வந்து மகத் அப்படின்னு ஒரு சித்தத்தை சொல்லலாம். என்னுடைய சித்தத்தை எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். மகத் அப்படின்ற தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துக்கு மேல எல்லாருடைய சித்தத்தையும் குறிப்பிட ஒரு வார்த்தை பொதுவா ஒண்ணுதான். ஆனா மகத் இது வந்து யோக வாசிஷ்டா சாங்கியம் அப்படின்னு யோக சூத்திரங்கள்ல இணைந்த சில இணையான சில நூல்கள்ல இருந்து நான் சொல்றேன். பெரும்பாலான கருத்துக்கள் வந்து எல்லா யோக நூலும் யோக வாசிஷ்டா, பதஞ்சலி யோக சூத்ரா, அப்புறம் கபிலாச சாங்கியா, இதெல்லாம் ஒத்து போறதுதான் மகத்தத்துவம். இப்போ இந்த மகத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அது என்னதுன்னா ஈஸ்வரா. யோகால இதுல யோகால வந்து மதம் வராது, யோகால வந்து மார்க்கம் மட்டும்தான். அவங்க சொன்ன விஷயங்கள் பேரை மாத்தி மாதிரி சொல்லியிருப்பாங்க, நம்ம எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆனா எல்லாமே ஒண்ணுதான். 3 பிரிவினே இங்க இல்ல, இத்தனை பிரிவினே இல்ல. மனம், புத்தி, அகங்காரம், சித்தமே இல்லை. முதல்ல அந்த காரணம் உட்கருவி 4மே உண்மை இல்லை, எல்லாமே அடைமொழி தான். இப்ப இந்த மகத்து, சித்தமு, அதோட ஈஸ்வரானா நம்ம உயர்நிலைக்கு என்லைட்மெண்ட் ஆகி சமாதி நிலையை கடந்து இறைவனோட ஐக்கிய தொடர்பு ஏற்படும் போது, எல்லாத்துலயும் இறைவனை காணும் போது ஒரு பெரிய விழிப்புணர்வு நிலையாவே நம்ம குடிக்கொண்டு நம்ம எல்லாத்துலயுமே முக்திய இந்த கண்ணோட்டத்துல பாக்குற அந்த ஒரு தன்மை வரும்போது ஈஸ்வரன் நமக்கு நம்மையும் பார்ப்பாரு, நம்ம அவரையும் பார்ப்போம். இது வந்து ஒரு அருள் பாலிக்கிறாரா அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுவும் அர்த்தம் தான். யோக முறையில நம்ம அப்படி சொல்றது கிடையாது. யோக முறையை நம்ம எல்லாரும் உலக மக்கள் நாத்திகர்களுக்கும் அது பொதுவான கருத்து வரணும்னு சொல்றது கிடையாது. இப்ப இது நான் பொதுவான கருத்து தான் சொல்றேன். ஈஸ்வரன் சிவன் அப்படின்னு நான் சொல்லல. பதஞ்சலி என்ன ட்ரை பண்ணாரோ அதே தான் நான் சொல்றேன். ஈஸ்வரா வந்து அருள் பாலிப்பாரு, அந்த நிலைக்கு அவன் போயிடுவோம். 2 விஷயம், யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவரு திரும்பி பார்ப்பாருன்னு வச்சுக்கலாம். யாருக்கு நாத்திகர்களா இருக்காங்களோ அவங்க வந்து நம்ம அந்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு பக்குவத்தை சக்தி நிலை வகுத்து இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கலாம். சக்தி நிலைனாலும் இறைநிலைனாலும் கடவுள்னாலும் பகவானேனாலும் எல்லாமே ஒண்ணுதான். இறைவா, சாமி எல்லாமே ஒண்ணுதான். நம்ம தான் பிரிச்சு ஒரு சிம்பிளைஸ் பண்ணி பாக்குறோம், ஒரு ஐடியலா பாக்குறோம். அவரு எல்லாமே ஒண்ணுதான். அவர் இருக்காரு, அவ்வளவுதான். தவிர நான் ஒண்ணுதான் இல்லையா எல்லாமே இருந்தா அப்புறம் எங்க ஒண்ணு இருக்கு அவர் இருக்காருன்றதாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த மகத்தத்துவம், சித்தம், ஈஸ்வரா இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப ஜென்ரலா இப்ப பதஞ்சலி சொல்ல வர்றதுடைய சாரம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 தான். ஒண்ணு, எல்லாமே கான்சியஸா பிரிஞ்சிருக்கு. பகவான் கான்சியஸா இருக்காரு, எல்லாம் கான்சியஸ். நான் ஒரு கான்சியஸ், இந்த மவுஸ் ஒரு கான்சியஸ், லேப்டாப் ஒரு கான்சியஸ். இது எல்லாத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட விதிகளை செலுத்தினா அது இயங்கும். அதுக்குன்னு ஒரு கால கட்டத்துக்கு வரைக்கும் ஒரு நல்லா உழைக்கும், அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் எல்லாமே. டிவி ரிமோட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு புக்கா இருக்கட்டும், அந்த புக்கு ஒரு பூர்ணமுத்து போயிடும், ஏதாவது அழிவு ஏற்பட்டுரும். அந்த எழுத்துக்கள் வங்கி அந்த எழுத்து திறன் போயிடும். ஏதாவது எல்லாத்துக்குமே குறிப்பிட்ட ஒரு மாற்றம் அப்படி மாறாத பெரிய பாறையா இருந்தா கூட அது வந்து அது தன்மையில மாறா நிலையில இருக்குது. எல்லாமே விதிக்குட்பட்டு ஒரு கான்சியஸா அதுக்குன்னு ஒரு தரம் தகுதியோட தான் விளங்குது. அப்ப அது நம்மளுக்கும் அதேதான். நம்ம மாற்றம் சொல்றோம். சில கல்லு மாதிரி மலைகள்லாம் அவ்வளவு சீக்கிரம் பெரிய மாற்றங்கள் பார்க்கறது இல்லை. இப்போ இந்த கான்சியஸுக்கு பகவான் தான் கான்சியஸ்னஸ், கடவுள், இறைவன், இப்படி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஈஸ்வரா, யோகால இவர் சொல்ற ஈஸ்வரா அப்படியே எடுத்துக்கலாம். அந்த நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்றது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் அதை இது பண்ணிக்கலாம். நாத்திகர்கள் இதே சொல்லி நாத்திகர்கள் இப்படின்றீங்க, ஆத்திகர்கள் இப்படின்றீங்க, அப்ப எல்லாமே உண்மைன்னா உண்மைதான். இதுல
சக்தி நிலைகள்லாம் அப்படிதான் இருக்கு. சரி, இப்போ கான்சியஸ்னஸ், சித்தம், மகத், ஈஸ்வரா, அகங்காரம், புத்தி, மனம் இதெல்லாம் பார்த்தோம். இந்த மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் கான்சியஸ் வந்துடுச்சு. ஒரு நேரம் ஒரு விதமா செயல்படுது. அது ஒரு அடையாள பெயர் தான் இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இதெல்லாம். சித்தத்தை ஒடுக்குனா சிவனை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க சித்தர்கள் மொழியில. அந்த மாதிரி ஒரு பதஞ்சலி மாமுனிவரும் சித்தத்தை ஒடுக்குனா இறைவன் பளிச்சுன்னு தெரிவாருன்னு சொல்றாரு. அவருடைய சமாதி பாதத்துல